அம்மா சீக்கிரம். வரோம் வரோம். வர இரு. கொண்டா. இந்தாங்க அத்தை சாவி. வா வாங்க அத்தை. மூஞ்சி எல்லாம் சேராயிடுச்சு. இனிமே யார் என் மூஞ்சில குளிப்பா? இவ தான் நம்மள சேரச்சா. இவள் நம்பி எதுக்கு இவ வீட்டுக்கு நம்ம போனோம்? நீ கோயிலுக்கு போகணுமா வேணாமா? போகணும். திவ்யா பார்க்கணுமா வேணாமா? பார்க்கணும். அப்ப இதான் வழி, கம்முனு வா. டேய் பிரபு, வாள். டேய் ஏன்டா கத்துற? நீ என்ன மாட்டி விட்டுற போல இருக்கு. போ. டேய் உன் ஆளு வீட்டுக்கு இந்த பக்கம் தானே போகணும். ஆமா, இப்போ அது ரொம்ப முக்கியம். வாய் முட்டு சும்மா இருக்க மாட்டேன். என்னடா குசு குசுன்னு பேசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. டேய் என்ன பத்தி தானே ஏதோ பேசுனீங்க, ஒழுங்கா உண்மையா சொல்லு. ஐயோ, உங்களை பத்தி நாங்க என்னங்க பேச போறோம்? அப்போ என்ன பேசுனீங்கன்னு சொல்லு. மானத்தை வாங்குறோம். எல்லாம் ஓகே மாப்ள, ஆனா தண்ணி தான் லைட்டா உப்பா இருக்குல்ல. டேய் நான் உன்கிட்ட ஷவர்ல குளிப்பேன் சொன்னானடா. வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டியா? என்ன கூப்பிட்டு வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்க. எனக்கு மட்டும் இப்படி ஒரு சவரா இருக்கும் தெரியுமா? நல்லா இருக்கா இல்லையா? என்ஜாய் பண்ணு மாப்ள. அடா 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 அடா. யாடா நீ தான் அட்ரா அட்ரானே, அதான் அடிச்சேன். அட்ரான்னு அவனை சொன்னேன். டேய் நல்லா மூஞ்சில அட்ரா. இந்தாடா. ஏண்டா? என்ன டாவா? இல்ல இல்ல தம்பி சார், போதும் சார். ரொம்ப மரியாதை கொடுக்குறீங்க. இப்ப எல்லாம் ஓகே தானே? கிளம்புங்க. அதான் வேஷ்டி சட்டை வச்சிருக்கீங்களா, அது கொடுங்களேன். அந்த பொட்டி தொட்டில சத்தியா கையை வெட்டிடும். நீ இந்த வேட்டி சட்டை கேட்குறியா? நான் வேணா அந்த ட்ரெஸ்ஸுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் வேணா தரேங்க. ப்ளீஸுங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஹெல்ப்பா இருக்குங்க. பாடுறா சொல்லிட்டே இருக்கேன், திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்கா. கோடி ரூபாய் கொடுத்தா கூட சத்யா கிட்ட இருந்து அந்த வேட்டி சட்டையை வாங்கவே முடியாது. தம்பி சார், அண்ணா இங்க வாங்க சார். அண்ணா. அப்படி என்ன சார் ஸ்பெஷல் அந்த வேஷ்டி சட்டையில? ஓ அதுவா, சத்யா அவங்க அப்பா ஞாபகார்த்தமா அந்த வேஷ்டி சட்டையை வச்சிருக்கு. ம், ஆ அவ்வளவுதானே. போடா போ. அண்ணா போங்க சார், போங்க சார். ஆங்கிரி பேர்ட் பச்சை பண்ணி மாதிரி இருந்துட்டு என்ன திமிரு பத்தி அவனுக்கு. ஏங்க இந்த வேஷ்டி சட்டையை எனக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க அப்பா சந்தோஷம் தாங்க படுவாரு. ஆமா இல்லையா? ஏங்க இறந்தவங்க தெய்வம் மாதிரிங்க. அந்த தெய்வம் மட்டும் இங்க இருந்திருந்தா உன் நிலைமை புரியுது. இந்த கட்டிக்கிடான்னு அவர் வேஷ்டி சட்டை என்கிட்ட கொடுத்துருப்பாருங்க. பரவாயில்ல, உங்களுக்கு கொடுக்க இஷ்டம் இல்லைன்னா வேணாங்க.
வாடா. டேய் நில்லு. இந்தா. போட்டுக்கோ. ஆனா பத்ரம். என்னடா தேங்க்ஸுங்க. டேய் ம்? ஏங்க டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பணும். பாய்ங்க. டேய் போடா. சத்யா, அந்த வேஷ்டி சட்டையை கட்டிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆளுக்கு தான் தகுதி இருக்குன்னு நீ சொன்ன. அதை என்ன கட்டிக்க போறேன்னு நீ சொன்ன. அப்போ கொடுத்தது கரெக்டு தானே? டேய் போங்கடா. ஆ பை பை. இதெல்லாம் உனக்கு தேவையாடா? உனக்கு மட்டும் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை, எனக்கு அழுக்கு ட்ரெஸ்ஸா? டேய் வாய் உள்ள புள்ள பொழைச்சுக்கொண்டா. நான் அப்படியே அழகா பேசி கரெக்ட் பண்ணி அந்த வேஷ்டி சட்டையை வாங்கினேன். அந்த ஸ்மார்ட்னஸ்க்கும் பிரில்லியன்ஸுக்கும் தானே இந்த வேஷ்டி சட்டை. அது உன்கிட்ட கிடையாது, அதனால தானே உனக்கு இந்த பழைய ஜட்டியும் பண்ணியணும். எதை கொடுத்தாலும் அழிஞ்சிட்டே வாங்குற. நான்சென்ஸ். அவன் ஏமாந்து கொடுத்துட்டான்னு மட்டும் நினைக்காத. நாம சும்மா போறப்பவே எக்கச்சக்கமா பில்ல போடுவா. இப்ப வேற வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கொடுத்துருக்கா. இதுக்கு எவ்வளவு பில்ல போட போறான்னு தெரியல. டேய் இனிமே அவட்ட சிக்னா தானே. சிவா இந்த வந்துட்டானுங்களே, கலெக்ஷன் பண்றதுக்குன்னே வந்துட்டானுங்களே. அங்க பாரு.